வணக்கம் ஹலோ தோலா. வணக்கம் சுதந்திரர். தோலா பாத்தீங்களா, நம்ம ஹலோ தோலா வந்து புதிய பொலிவுடன் இன்னைக்கு நம்ம டபுள் கேமரா செட்டப்ல உட்காந்து பேசுறோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு தோலா. அடுத்த கட்டமா வந்து சரி ஒரு விஷயம் பண்ணணும் போது ஒரு இன்டர்வியூ செட்டப் 2 கேமரா வச்சு பண்ணணுன்றதுக்காக நம்ம பண்றோம். இனி வரும் காலங்களில் நிறைய கெஸ்ட்டை கூட்டி நம்ம வந்து நேர்காணல் பண்ணுவோம். ஆமா தோலா, ஒரு புதிய முயற்சியோட ஒரு புதிய கேமரா செட்டிங்கோட நம்ம வந்து என்ன கண்டென்ட் பேச போறோம்னா, விஜய், த்ரிஷா, நயினார் நாகேந்திரன் பாத்தீங்களா தோலா? அதாவது விஷயம் என்னன்னா, விஜய் வந்து சேலம் மீட்டிங்ல பேசும்போது என்ன மாதிரி யாராவது ஒரு சொந்த கட்சி ஆரம்பிச்சு 1% வாக்காது வாங்கி காட்டுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சவால்லாம் விட்டு இருந்தாரு. இந்த கேள்வியை வந்து நயினார் நாகேந்திரிட்ட போய் பிரஸ் கிட்ட கேக்குறாங்க. இந்த மாதிரி விஜய் பேசியிருந்தாரு, உங்க கருத்து என்னன்னு சொன்னா அவர் என்ன சொல்லியிருக்கலாம், ஏகப்பட்ட பதில் சொல்லியிருக்கலாம். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, விஜய் வந்து அனுபவம் இல்ல, எதுல அனுபவம் இல்லைன்னா ஏதாவது அரசியல் பத்தி சொல்லியிருக்கலாம். அனுபவம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அவர் வீட்டை விட்டு வெளியே வரணும். பொதுவான டாபிக் தான் இது, ஓகே. அடுத்து சொல்றதா அவர் வாங்கினது, த்ரிஷா விட்டு வெளியே வரணும்னு சொல்றாரு. த்ரிஷா விட்டு வெளியே வரணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அவர் பர்சனலுக்குள்ள போய் இப்ப நாளைக்கு அவர் வந்து இப்படி கேட்டாருன்னா, நயினார் நாகேந்திரன் உங்களோட மனைவி யாரு, உங்களோட பிள்ளைகள் யாருன்னு சொல்லி அது வந்து பர்சனலுக்குள்ள வந்து அட்டாக் பண்ணுறது. ஒரு பொலிட்டிஷியன் வந்து பொலிட்டிஷியனாக தான் நீங்கள் பார்க்கணும். பொலிட்டிஷியன் வந்து கருத்தில கேளு, அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு பதில் சொல்லணும். இது வந்து உண்மையாக பார்த்தோன்னா இது ஒரு தப்பான ஒரு செயல், அப்படி பேசக்கூடாது. அதுக்கு பார்த்தோன்னா ஏன் பேசக்கூடாதுன்னா, ஒரு 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 சாதாரண மக்கள் ஏன்னா ஒரு 3rd person பேசலாம். ஆனால் இவர் பார்த்தோன்னா தமிழ்நாட்டுடைய மாநில லீடர். ஸோ அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு வார்த்தை வருதுன்னா அப்போ அவர் என்ன மாரி மனநிலை வந்து இருக்கிறாரு. ஆனால் அவர் தவறா எதுவுமே சொல்லல தோல. த்ரிஷா விட்டு வெளியே வரணும்னா அங்கே என்ன தவறான புரிதல் அப்படி போய் தவறான நோக்கத்தில் பார்க்குறாருன்னு நம்ம பார்க்கணும். வந்து தவறான நோக்கம்னா அவர் அந்த மாதிரி மனநிலை வாழ்றாரு. அப்போ பிஜேபி கட்சினாவே பொதுவாக தமிழ்நாட்டில் எப்படி திரும்ப பார்ப்பாங்க, பிஜேபி கட்சினாவே அது ஒரு பாலியல் சார்ந்த கட்சின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் இல்லாமல். அது வந்து ஏன்னா நிறைய நீங்கள் வரலாறு எடுத்து பாருங்க, தமிழ்நாட்டு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க பிஜேபி கட்சி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பாலியல் சீண்டெல்லாம் பார்த்தோன்னா நிறைய இருக்கும். அதோட விரக்தி அதோட உள் மனசுல வந்த வார்த்தையை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா விஜய் மேலே 1000 விமர்சனம் இருக்கு. ஏன்னா நம்மளே வந்து விஜய் வந்து நிறைய வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பர்சனல் அட்டாக்னு ஒன்று இருக்குல்ல, இப்படி பேசுறது பார்த்தோன்னா ரொம்ப தப்பான விஷயம். இந்த மாரி மாநிலத்தில் பேசிட்டாரு. ஆனால் இதை கண்டன அறிக்கையை பார்த்தோன்னா பிஜேபியில் உள்ள பெண்கள்லாம் பார்த்தோன்னா போராட்டத்துல இறங்கி நேரம் நயினார் நாகேந்திரன் பதவிகள் சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்ல தோல, என்ன சொல்றாங்கன்னா நயினார் தமிழ் சைட கேக்குறாங்க. தமிழ் சைடு என்ன சொல்றாங்கன்னா, நயினார் நாகேந்திரன் வந்து பெண்களை இழிவா பேசவே மாட்டாரு, அவர் எந்த ஒரு உள்நோக்கத்து கூட சொல்லல. அவங்க அந்த பாயிண்ட் தான் சொல்றாங்க, நியாயமா தான் சொல்றாரு, தப்பா எதுவுமே சொல்லல, இவா பேச மாட்டாரு. இன்னைக்கு என்ன பேசுறேன் சொல்லு, இது வந்து தப்பான விஷயம். அப்ப இதை பேசணும் இல்ல. நயினார் நாகேந்திரன் வந்து விஜய் வந்து ஒரு பொலிட்டிஷியன் வந்து ஒரு ஜூனியர் கூட வச்சுக்கலாம். இன்னும் அவர் வந்து அரசியல் அனுபவம் இல்லை அப்படின்றது கூட நிறைய விமர்சனம் இருக்குது. நீ அதை பத்தி பேச, ஆனா இந்த வார்த்தை தப்பான வார்த்தை. இதை சார்ந்து வந்து நீ பேச. அவங்க சொல்ற பாயிண்ட் என்ன, உள்நோக்கத்தோட எதுவுமே சொல்லிய வெளிப்படையா அப்படின்னு. உள்நோக்கம் வார்த்தை இதுதானே. அவங்க அந்த அம்மா யாரு, இன்னும் அந்த அம்மா வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்களா இல்லைன்னா அஃபிஷியலா தெரியல. ஏன்னா விஜய்க்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, ஒரு வந்து லைஃப் இருக்குது, அஃபிஷியல் நம்ம பாக்குறோம். ஆனா இதை நீங்க இப்படி கம்பேர் பண்ணும்போது ஒரு தவறான ஒரு விஷயத்த பண்றதுன்னு அர்த்தம். அப்போ வந்து இது வந்து எப்படின்னா ஒரு ஆணாதிக்க மனநிலை, இல்லை வந்து ஒரு பெண்ணை வந்து இழிவுபடுத்தணும், அவள் தப்பானோம் அப்படின்ற மனநிலை பேசக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஸோ இது எப்படி நீங்கள் அதுக்காக அவர் உள்நோக்கத்தோட பேசலை, அவர் முன்னாடிலாம் அப்படி கிடையாது இப்போதான் அப்படி மாட்டாருன்னா அதெல்லாம் ஃபுல்லா சப்போர்ட்லாம் பண்ணல. தமிழ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் கண்டிப்பா இது குறித்து பேசுறேன் நயினார் நாகேந்திரன் கிட்டன்னு சொல்றாங்க. போராட்டம் பண்ணணுமே, நேரம் அண்ணாமலை சாட்டை எடுத்து அடிச்சுக்கணுமே, டம்மா அடிச்சு நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்கள் பதவியை விட்டு வெளியே போ அப்படின்னு பேசணுமே. இல்ல அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தாருன்னா, இல்ல இந்த மாதிரி விஷயங்கள் அவர் பேசியிருந்தாலுமே இந்த மாதிரி விஷயம் தான் இருந்தாலும் அண்ணாமலை என்ன போய் பார்க்கணும். வேற அவர் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்றாரு தோழர். அவரு அதாவது இவரையும் காப்பாத்தி அவரையும் காப்பாத்துற விஷயமா பேசியிருந்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப விஜய் வந்து ஒரு பிரைவேட் விமானத்துல போறாரு, அங்க அவர் எடுக்கிற போட்டோ எப்படி லீக் அவுட் ஆகுது, அதை யார் எடுத்து டிஎம்கேக்கு அனுப்புறா, நீங்க அதை விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து ஒரு சேஃபா காப்பாத்துற விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதாவது நம்ம கவர்மெண்ட் செந்தில் ஒரு காமெடி ஒன்று இருக்கு, இந்த மாதிரி கேனத்தனமா கேட்டா செருப்புல அடிப்பன மாதிரி தான் இருக்கு. அப்ப நம்ம ஒண்ணு கேட்டா நம்ம வந்து அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுமா, நம்ம கேட்ட கேள்வி என்ன, இங்க என்ன பிரச்சனை போயிட்டு அதுக்கு பதில் சொல்லணும்னா, அவங்க 2 பேரும் விமானத்துல போனாலும் இவர் இன்னொரு வந்து எக்ஸ்பிரஸ் ஓபன் பண்றாரு. ஏன்னா அவங்க 2 பேரும் அப்படி போனாங்கல்ல, அவங்க 2 பேரும் அங்க பார்த்தோம்ல, அந்த போட்டோ யாரும் எடுத்து வருது. அப்ப அண்ணாமலை வந்து இன்னொரு கண்டென்ட் எடுத்து கொடுக்குறாருன்னு சொல்றீங்க. அப்ப இதுக்கு பதில் சொல்லணும். அதாவது ஒரு பிரச்சனை போயிட்டுங்கன்னா ஒரு பர்சனல் பேசிக்கிறாங்கன்னா, ஒரு யாரு சாதாரண பர்சன் பேசுறத விட ஒரு பிஜேபியோட மாநில லீடர் அப்படி ஒரு பர்சன் பேசிக்கிறாருன்னா இது வந்து தப்பு தான், மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லதான் ஒரு மனுஷனுக்கு அழகு.
அதை விட்டு அவங்க 2 பேரும் அங்க போனாங்களே இங்க போனா பெரிய மனுஷன் பேசுற பேச்சாது. ஆனா இதுவரையும் நயினா நாகேந்திரன் இதுக்கு முன்னாடி பேசிருக்காரு. ஏன்னா வானதி சீனிவாசனும் அதான் சொல்றாங்க. அவர் வந்து பொதுவாவே பெண்களை இழிவா பேசக்கூடிய நபரே கிடையாது, கட்சியிலே ரொம்ப பொறுமையான ஆளு. இல்ல உங்களால சொல்ல முடியுமா தோழர், இதுக்கு முன்னாடி வந்து நயினார் இப்படி எல்லாம் பேசிருக்காரு, அவர் இப்படிதான் பேசுவாருன்னு அவரை முத்திரை கொடுத்துருமா எதாவது பண்ணிருக்காரா இது வரையும்? நயினார் நாகேந்திரன் பார்த்தோன்னா ஏடிஎம்ல இருந்த ஒரு ஆளு இப்போ வந்து பிஜேபியில் வந்து வந்திருக்காரு. ஒருத்தன் பிஜேபி நோக்கி ஒருத்தன் உள்ள போறாங்கன்னாவே பல தப்புகள் செய்கிறத பிஜேபி நோக்கி போவாங்க. ஏன்னா நீங்க வரலாறு எடுத்து பாருங்க, வந்து லிஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா ஊழல், பெருத்த ஊழல். அதாவது தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சியே இது வரைக்கும் வந்து அமைக்கல. ஆனா அண்ணாமலையில ஆரம்பிச்சு ஹெச் ராஜால ஆரம்பிச்சு எல்லாரும் பார்த்தோன்னா சொத்து மதிப்பு பார்த்தோன்னா இன்னோட மதிப்பு எடுத்து பாருங்க, பல மடங்கு ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இது பெரிய வந்து ஊழல் தானே. அப்ப நயினார் நாகேந்திரன் வந்து இப்படி தவறு செய்தாரான்றது இது வரைக்கும் வெளியே மாட்டல, எக்ஸ்பிரஸ் ஆகல. ஆனா அவரோட உள்ள இருக்கிற அந்த அழுக்கு இருக்குல்ல இப்பதான் வெளியே வருது, நம்ம பார்க்கும்போது தெரியுது. லீடரா எல்லாரும் என்ன வந்து பார்க்கணும்னு நீங்க பாக்குறீங்க, ஆனா நீங்க இப்படி பேசுறீங்கன்னா என்ன மாதிரி மனநிலை? அப்ப அதுவும் தொடர் அவரு திருப்பரங்குன்றம் அந்த விஷயத்துல கூட பார்த்தோன்னா மதவெறியை தூண்டு விதமா இல்ல அங்க தீபம் ஏத்தணும் அப்படின்ற விஷயத்துக்கு அவர் சப்போர்ட் பண்றாரு. அப்ப பிஜேபி ஒரு கட்சியில நம்ம ஜாயின் பண்ணாவே ஒண்ணு மதவெறி தூண்டு விதமா பேசணும், அடுத்து பெண்களுக்கு பாதுகாப்பு வருதுல அதெல்லாம் கருத்துல கொள்ளவே கூடாது. ஏன்னா பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து பார்த்தோன்னா பிஜேபி பார்த்தோன்னா ஒரு கேள்விக்குரியதா இருக்கு. ஆனா பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசுறோம், வானதி சீனிவாசனும் சரி தமிழிசையும் சரி கட்சியில என்ன ஒரு மரியாதைக்குரியதான் நடத்தப்படுறாங்க தோழர். அவங்களை எப்படி சொல்ல முடியும் பெண்கள் வந்து இழிவா பார்க்கக்கூடிய கட்சி பிஜேபி நம்மளால எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அவங்க ஒரு நல்ல மரியாதை தான் வச்சிட்டு இருக்காங்க. நல்ல மரியாதை தொடர். ஒரு முறை வந்து அண்ணாமலையே சொன்னார், பிஜேபி மாநில தலைவரை வந்து பதவியேற்ற உடனே பார்த்தோன்னா மீட்டிங் ரூம் இருக்கு, அந்த மீட்டிங் ரூம்ல பார்த்தோன்னா ஃபுல் பார்த்தோன்னா கண்ணாடி செட்டப்ல வந்து நாங்க பண்ணலாம்னு இருக்கோம். ஏன்னா அப்படின்னு என்ன காரணம்? இப்போ கண்ணாடி செட்டப்னா அப்ப இவ்வளவு நாளா கண்ணாடி செட்டப் இல்ல, அந்த ரூம்ல வந்து ஒரு பெண்ணோ மீட் பண்றாங்க, நிறைய பேர் என்ன நடக்குன்னு வெளியே தெரியல. அப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து பிரஸ் மீட் சொல்றாரு, இந்த செட்டப் வந்து ஒரு கண்ணாடி செட்டப்பா மாத்தலாங்கிறாங்க. அப்ப அங்க ஏதோ தப்பு வந்து ஒரு நடக்குதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம சொல்றாரு, இப்ப வந்து கேடி ராகவன் நீங்க எடுத்து பாருங்க, அவர் வந்து பிஜேபி பார்த்தோன்னா ஒரு முக்கிய பதவியில் இருந்தாரு. அவரு பார்த்தோன்னா அவரோட வீடியோ வந்து வெளியே வந்தது, அந்த வீடியோ கூட பார்த்தா அண்ணாமலை தான் வெளியிட்டான்னு சொன்னாங்க. அப்ப ஒரு பிஜேபியில பதவியில் இருக்கிற ஒரு ஆளே பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு செயல வந்து ஈடுபடுறாரு. அது மட்டும் இல்லாம பாராளுமன்றத்துல வந்து உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க, எல்லாம் பேசிக்கிறாங்க, அங்க தவறான ஒரு படத்தை பாக்குறாரு ஒருத்தர் போன்ல. இது பிஜேபி சார்ந்த நபர். அப்ப பெண்கள் வந்து பாதுகாப்பா வந்து இருக்காங்கன்னு சொல்லி பிஜேபி சார்ந்த கட்சியாலையும் யாருக்கும் பேசுறது எந்த ஒரு அருகதை இல்லை. ஏன்னா அவங்க கட்சியிலே வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்றது அவங்க ஒரு நியாயமான கேள்விதான் முன் வச்சிருந்தாங்க. இதே பாயிண்ட்டுக்கு வந்து வானதி சீனிவாசன் வந்து ஒரு எதிரி விமர்சனம் வச்சிருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நயினார் வந்து அவ்வளவு ஹார்ஷான வார்த்தைகள் எதுவுமே பேசல, பெண்கள் வந்து டைரக்டா இழிவா பேசல, டைரக்டா பேசன்னு கூட வச்சுக்கோங்களேன். இதுக்கு மேல என்ன வந்து இழிவு பார்த்தது புரியல எனக்கு. என்ன வார்த்தை, தப்பான வார்த்தை பேசினாதானே, இது கூட தப்பான வார்த்தை தான். டைரக்டா சொல்லனாலும் இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுகல இருக்காரு, அவரு மேடையா ஏறி வந்து இழிவான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு, அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க திமுகவே? இப்ப நீங்க வந்து ஒரு விஷயம் எங்க தலைவர் பேசிட்டாரு, 3ஆம் மொழிக்கு விசிகால இருந்து கம்யூனிஸ்ட்ல இருந்து திமுக இருந்து ஆதரவு கண்ணனா வலுக்குறீங்களே, அப்ப நீங்க என்ன நடவடிக்கை அவர் மேல எடுத்தீங்கன்னு கேக்குறாங்க. நியாயமான கேள்வி தான் இது. நியாயமான கேள்வி பாக்குற விட இப்ப என்ன சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பார்த்தோன்னா ஏதோ ஒரு எம்எல்ஏ ஒரு வந்து எம்பி ஒரு கட்சியில வந்து முக்கியமான பொறுப்புல ஒரு வந்து ஆள் கிடையாது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு தேர்ட் பர்சன் தான். அவர் கட்சியில வந்து அடித்தொண்டன். ஸோ அடித்தொண்டன் மாரி இந்த மாரி ஆட்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க, பிஜேபி இருக்காங்க, ஏடிஎம்ல இருக்காங்க. ஏன் மாரிதாசன் எடுத்துங்க, மாரிதாசன் யூடியூப் சேனல் எடுத்து பாருங்க, உரிமையில தான் பேசுறாரு நிறைய வீடியோக்கள். ஸோ அது மட்டும் இல்லாம இன்னும் சில பிஜேபி சார்ந்த சில அடித்தொண்டன் யாரா இருந்தாலும் தப்பு தான் சொல்றாரு. கண்டிக்க வேண்டிய அரசு வந்து கட்டாயம் வந்து அரசு கிட்ட இருக்கு. ஆமா அது தப்பு தான். அது வந்து கேஸ் ஃபைல் பண்றாங்க, கேஸும் போடுறாங்க, அவர் ஜெயிலுக்கு போறாரு, தூக்கி வச்சாங்க. இப்ப நடவடிக்கை எடுத்துட்டாங்க. ஆமா அது வந்து சீனிவாசன் என்ன சொல்லிருந்தாங்கன்னா நடவடிக்கை எடுக்கல அவங்க மேல, நடவடிக்கை இல்ல. அது வந்து பார்த்தோன்னா அண்ணாமலை அவர்கள் பார்த்தோன்னா மீடியாவை சந்திக்கும் போது பார்த்தோன்னா முதல்வர் குறித்தெல்லாம் பார்த்தோன்னா உரிமையில பேசுற வீடியோலாம் இருக்கு. அவன் இவன் அப்படிலாம் சொல்லி பேசிக்கிறாரு. யாரு? அண்ணாமலை வந்து ஒரு ஐபிஎஸ் படிச்ச ஒரு ஆள். என்னதான் வந்து எனக்கு பிஜேபியில் வந்து ஒரு மாநில தலைவர் பொசிஷன் கொடுத்துட்டா இதை 4 கொம்பு உழைச்ச மாரி வந்து ஒரு முதல்வரே வந்து நீ வந்து உரிமையில பேசுற. இதெல்லாம் வரைக்கும் மோடி வந்து யாரும் வந்து தமிழ்நாட்டில் யாரும் பேசல. ஆனா நீ பேசும்போது அப்ப உன்னை வந்து அட்டாக் பண்ணது என்ன பண்றாங்க, அடிமட்ட தொண்டை வச்சுட்டு பேசுறாங்க, அவ்வளவுதான். அதே உனக்கு ஈக்குவலான ஆள், உனக்கு நிகரான ஆள் யாரும் வந்து அந்த மாதிரி தவறா பேசல. இது வந்து அடிமட்ட தொண்டர்கள் நிறைய பேசுறாங்க. இதுவே நம்ம சப்போர்ட் பண்ணல, நான் நியாயப்படுத்துறேன், இதுவும் தப்பு தான். ஆனா நயினார் நாகேந்திரன் வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா, அவர் வந்து ஒரு அடிமட்ட தொண்டனோ ஒரு தேர்ட் பர்சன் கிடையாது, ஒரு பொதுவான மக்களும் கிடையாது, அவர் வந்து ஒரு மாநில தலைவராக கிடையாது. அப்படிங்கும்போது ஒரு வார்த்தை எவ்வளவு இதா இருக்கும் உனக்கு. அதாவது விஜய் மீது 1000 விமர்சனம் வைக்கலாம், நீங்களும் நிறைய வந்து பேசுங்க, நாங்களும் பேசுறோம் விஜய் பத்தி. ஏன்னா அவரோட மாநாட்டுக்கு வந்து சரியான பாதுகாப்பு இல்லை அப்படின்ற நிறைய விஷயம் பேசுறோம். ஆனா ஒரு காலத்துல பார்த்தோன்னா உரிமையில வந்து இந்த மாதிரி வந்து பர்சனல் லைஃப் வந்து பேசல. இது வந்து விஜய் நம்ம வந்து
இழிவுபடுத்துறோமா இல்லையோ அந்த பெண்ணை நம்ம வந்து இழிவுபடுத்துறது தான் பார்க்கணும். கண்டிப்பா. ஆனா நடவடிக்கை எடுத்தாச்சு அவர் மேல. ஆனா அவரோட ஆட்சியில் நடக்கிற சில விஷயங்கள் இருக்குல்ல, இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி விஷயமா இருக்கட்டும், இந்த பாலியல் வன்கொடுமை எல்லாம் நடக்குது. பிஜேபியில ஆளும் மாநிலங்கள இந்த மாதிரி இருக்கா, ஆனா திமுக நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க வானதி சீனிவாசன். அதாவது தப்பு நடக்காத மாநிலம் கிடையாது. அதாவது மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணுவோம். அதாவது பிஜேபி ஆளும் மாநிலத்தை கம்பேர் பண்ணணும் பார்த்தோன்னா தமிழ்நாட்டோட தப்பு கம்மியாக தான் இருக்கு. நீங்க அந்த டேட்டா எடுத்து பாருங்க, கூகுளில் போட்டு பாருங்க, இன்னைக்கு கூட நீங்க போட்டு பார்க்கலாம். அதோட டேட்டா பார்த்தோன்னா கம்மியாக தான் இருக்கு. ஆனா இதுவே தப்பு தான். ஆனா இதுக்கான முன்னேற்பாடுகள் சில விஷயம் பண்றாங்க. ஆனா தண்டனை தராங்களா அப்படின்றத நம்ம கேள்வியா போகணும். இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இருந்த சம்பவம் வந்து தண்டனை கொடுத்தாங்க, உடனே அந்த கைதியை பிடிச்சாங்க. அடுத்த மறுநாளே அவனை வந்து போலீஸ் காவல்துறை வந்து ஒரு தீவிர முயற்சியில் வந்து இப்போ பண்ணாங்க. இந்த மாரி பிஜேபி ஆளும் மாநிலத்தில் பண்ணாங்களா அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அது கேள்விக்குரியதான் இருக்கு. மணிப்பூர் எடுத்து பாருங்க, மணிப்பூர் நடந்த சம்பவம் இதனால் வரைக்கும் அது என்ன ஆட்சினே தெரியல. மணிப்பூர் மட்டும் இல்லை, பிஜேபி ஆளும் மாநில ஆட்சி எந்த ஆட்சியிலும் பார்த்தோன்னா இந்த மாதிரி பெரும் தப்பு செய்யக்கூடிய ஆட்கள் யாராக இருந்தாலும் பார்த்தோன்னா பிஜேபி சார்ந்த எம்எல்ஏ எம்பி மிக ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிற ஆட்கள் தான். ஆனா அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னு பார்த்தோன்னா இல்ல. ஆனா அதை கடந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா பாதுகாக்க முயற்சி தான் வந்து அவங்க பண்றாங்க. மல்யுத்த வீரர்கள் கூட பிஜேபி எம்எல்ஏ அகைன்ஸ்டா ஒரு போராட்டம் பண்ணி ஆமா 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 நீங்க பாத்துருப்பீங்களா? அது உண்மைதான். உண்மையே பார்த்தோன்னா அந்த பாதிக்கப்படும் பார்த்தோன்னா எது காமன் பீப்புள் இந்த இந்தியாவுக்கே வந்து பெருமை சேர்க்கக்கூடிய வீரர்கள். ஸோ அந்த பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, அவங்க பேசுறாங்க. அப்படி பேசும்போது அந்த பிஜேபியோட ஒரு அமைச்சர் அது ஏன்னா அவர் தான் பண்றாரு, அது மட்டும் இல்லாம தொடர்ந்து பின்னாடி இருக்கிற ஆட்களும் பண்றாங்க. இதை வந்து வெளியே பேசுறாங்க, மீடியா கொண்டு வராங்க. இதை சார்ந்த ஒரு சின்ன ஆக்ஷனோ மோடியோ அதை பத்தி ஒரு வார்த்தை பேசல. இது வந்து வேணும்ட்டு பண்றாங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் நேரில் சந்திக்கல, என்ன பிரச்சனை வந்து கேட்கல. யாரு இது ஏதோ காமன் பர்சனல் தோடு, இது வந்து சாதாரண விஷயம் வந்து கருதப்படாது. இது பார்த்தோன்னா ஒரு விளையாட்டு வீரருக்கே இந்த பிரச்சனை அப்படின்னா எந்த அளவுக்கு பிஜேபி எடுத்து பாருங்க. ஓகே, ஆமாங்க தோழர். அப்ப பார்த்தனா இந்த பாலியல் தொல்லை இந்த பிரச்சனை எல்லாம் வந்து வடக்கு சைடு தான் அதிகமா இருக்கு. அவங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலன்றது தெரிய வருது. நம்ம ஸ்ட்ரைட்டா விஜய்க்கு மேட்டர் வந்துடலாம் தோழர். இப்ப என்னன்னா இவ்வளவு விஷயம் நடக்குது, விஜயை நோக்கி இவ்வளவு விமர்சனம் வைக்கிறாங்க, இன்னும் விஜய் மௌனம் காக்குறது தோழர். இதை எப்படி பாக்குறது, இதை எப்படிதான் பாக்குறது? இல்ல விஜய்க்கு வந்து காது கேட்காதான் தெரியல. ஒருவேளை விஜய் வந்து வேற இடத்துல விஜய்னா நான் நம்ம விஜய் கிடையாது, வேற யாரோ விஜய். ஏன்னா விஜய் வந்து ஜனநாயக படம் வந்து வெளியே வரல, சென்சார் இஷ்யூன்றாங்க. இது யாரு மெயினான ஆட்கள் பார்த்தோன்னா பிஜேபி சார்ந்த ஆட்கள் தான் பண்றாங்க. அதை சார்ந்த ஒரு குரல் கூட அவர் பேசல. என் படம் வந்து வெளியே வரல, வந்து அழுத்தம் தராங்கன்றாங்க. அழுத்தம் தராங்க யாருக்கு தராங்க? மக்களுக்குன்றாரு. ஆனா நமக்கு தான் அழுத்தம் தராங்க, நம்ம படம் வெளியே வரல அப்படின்றது பேச மாட்டாரு. அப்ப விஜய் சார்ந்த பிரச்சனையோ ஒரு பர்சனலா அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இதை சார்ந்த கூட விஜய் வந்து ஒரு வார்த்தை பேச மாட்டாருன்னா நாளைக்கு ஆட்சிக்கு வந்து அவர் என்ன ஆட்சிக்கு வந்து நாங்க வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்போம் சொல்றாங்க. அதுதான் இதுதான் நம்ம விஜயோட பர்சனல் அட்டாக் பண்ணாம பேசிதான் ஆகணும், அவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி பேசும்போது நம்மளே அவர் பேசலாம். த்ரிஷா அவர்களை பார்த்தா ரொம்ப நெருங்கிய நண்பர், அவங்களுக்காகவே பேசாத நம்பர் இப்ப தமிழ்நாட்டுல 8 கோடி ஆட்களுக்கும் எப்படி பேசுவாரு? கண்டிப்பா. அப்ப வந்து விஜய் வந்து இந்த மாதிரி அதான் அவர் பண்ணையார் மனப்படமே வளர்றாரு. அவர் என்னன்னா அவருக்கு போர் அடிச்சா வந்து மக்கள் வந்து இப்போ பார்ப்பாரு, அவ்வளவுதான். இல்லைன்னா வந்து அவர் வீட்டுல வந்து பண்ணையார் மனப்படமா ஜாலியா வாழ்ந்துட்டு அப்படியே வந்து ஒரு ராஜா வாழ்க்கை வாழ்வாரு. அமைதியாக்கிறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும்ல. அமைதியாக்கிறது வந்து மௌனம் சம்மதுக்கு தான் அந்த தொடர் வந்து அறிகுறி. இப்போ ஒருத்தர் வந்து நம்ம தப்பா பேசுகிறாருன்னா அவன் பேசலாம் போட்டான் அப்படின்னா அவருக்கு அது கடந்து போறாரு. நம்மளை பத்தி அந்த பெண்ணை தப்பா பேசணும், அந்த பெண்ணுக்கு என்ன இருக்குமோ அதை பத்தி அவர் யோசிக்கிறார். கோவை இஷ்யூப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு, ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கொடூரம் நடந்திருக்கு, கோவையில வந்து அந்த ஏர்போர்ட்ல பாலியல் துன்பு, அதுக்கெல்லாம் கோவப்பட்டாரு. பெண்களுக்கு வந்து எப்பவுமே பேசவே மாட்டாரு. அதுக்கு பட்டாரு. அவங்க கட்சி சார்ந்த ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு அடிச்சு பாத்தீங்களா? அது பேசல அவரு. அதான் அவங்க கட்சிக்குள்ள பிரச்சனை பேச மாட்டாரு. இன்னும் பார்த்தா மெயினா பார்த்தா பிஜேபி போன்ற ஆட்கள் வந்து அவர் என்ன பண்ணாலும் கண்டிக்க மாட்டாருல. அடிச்சா கூட அடி என்ன அடிச்சுக்கிட்டு ஏறி கொட்டினா கூட பார்த்தனா என்ன யாரையும் டிஎம்கே தான் அடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்றது. நீதி வெல்லும் உண்மை வெளியோரும் சொல்லிட்டு அவங்க மௌனம் காக்குறாரு. அந்த மாதிரியே இருக்கலாம். தேவையற்ற விமர்சனங்களுக்கு எல்லாம் எதுக்கு நாங்க குரல் கொடுக்கணும்? அதுதான் விஜய் இவ்வளவு அமைதியா இருக்கிற காரணம் தெரியுமா? பிஜேபி வந்து ஒரு பிடியில மாட்டிக்கிறாரு. இவர் வந்து ஒரு மாநில தலைவரை கூட ஒரு கொஞ்சம் எதிர்த்து பேசிட்டாவே அவருக்கு பின்னாடி எதனா ஆபத்து வரும் ஒரு பயம் இருக்கு. அதான் ஏன்னா இப்ப ஆல்மோஸ்ட் வந்து படம் மாட்டேங்குது, படம் வெளியே வரல. அடுத்து கேஸ் 41 பேர் வந்துடுறதுக்கான கேஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்தனா அவர் வந்து ஒரு அமைதியா இருக்கிறதுக்கான ஒரு சூழல் வந்து ஏற்படும். ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே. இப்ப அவங்க 2 பேரும் ஒரு உறவுல இருக்காங்க, 2 பேரும் கூட்டணி இல்ல, மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க பொதுவெளியில, மாத்தி விமர்சனம் செஞ்சுக்கிறாங்கல்ல. கூட்டணியில இருக்காங்கன்னா சொல்லிக்க மாட்டாங்க நேரடியா பீப்புள் முன்னாடி, சண்டை போட்டுக்கிறாங்கல்ல. சண்டை போட்டுக்கிறாங்கன்னா நல்லா வெளியே வந்து பேசுறது மோடின்னு அவங்களே பேசுங்க. வெளியே வந்து மோடின்னு பேரை சொல்றதே பயந்து தான் பேசுங்க. இதெல்லாம் வரைக்கும் பிஜேபி எனக்கு தெரிஞ்சு அவர் பேச மேடைகள்ல பிஜேபி ஒரு வார்த்தை பேசுனது கிடையாது.
மோடி என்ற ஒரு வார்த்தை பேசுங்க, டைரக்டா பேசுங்க. ஏன் அவர் தெளிவா தானே தோழர் சொல்றாரு. என்னோட எனக்கு கொடுத்த கான்செப்ட் என்ன, நான் திமுக தானே ஒழிக்கணும், நான் எதுக்கு பிஜேபி பத்தி களத்திலே வந்து நான் பேசுறேன். யார் கொடுத்த கான்செப்ட்? பிஜேபி கொடுத்த கான்செப்ட். அதுதான் அப்படிதான் சொல்றாரு. எனக்கு ஆமா, அப்ப வந்து பிஜேபி கொடுத்த கான்செப்ட் தான் பண்றாரு. அப்ப பிஜேபி கொடுத்த அஜெண்டா தான் அவர் பண்றாரு. அவர் நோக்கம்னா எது சம்பவம் நடந்தாலும் படம் வெளியே வரலாம் கூட, இல்ல யாருன்னா பிஜேபி நம்மளை பத்தி தப்பா பேசினா கூட டிஎம்கே அதான் பேசுறாரு. இப்ப சொல்லிடுவாங்க, இப்ப இதையும் இப்படி கொண்டு வந்துருவாங்களா, டிஎம்கே தான் நயினா கிட்ட இப்படி பேசுறாங்க. சொல்லுவாங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. இது வந்து கண்டிப்பா அணிலுக்கெல்லாம் இது ஒரு படி மேல போயிட்டு இது வந்து டிஎம்கே சதி கூட சொல்லுவாங்க. ஆனா ராமதாஸ் வந்து கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்காரு. நயினார் வந்து மன்னிப்பு கேட்கணும் அந்த பெண் கிட்ட. ஒரு பெண் எப்படி இழிவா பேசலாமா, பெண்கள் எப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு நம்ம பாமக இருந்து கத்துக்கலாம். அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க, விஜய் வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க நயினார் சொல்லிட்டு பல கட்சிகள் இருந்து சொல்லியிருக்காங்க தோழர். யாரு வந்து கண்டனம் தெரிவிச்சாலும் விஜய் ஒரு வார்த்தை ஸ்டாண்ட் பண்றதா நம்ம ஸ்ட்ராங்கா நிக்கும். பாதிக்கப்பட்டிருக்காக அவர் தான் நிக்கணும், எதுக்கு மாதிரி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு மௌனம் காக்குறாரு. திரிஷா வெளியிட்டு இருக்காங்க தோழர். இதுக்கப்புறம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், நீங்க ஒரு பெரிய தலைவர் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அதான் அக்கா பேசிட்டாங்க, இன்னும் அண்ணன் தான் பேசாங்கிறாரு. அதுதான் மன கஷ்டமா இருப்போம். சரி பாப்போம், அடுத்த நாளைக்கு பேசுறாரா இல்ல பேசாமே அவர் கடந்து போயிடுறான்னு பாப்போம். ஓகேங்க தோழர். ஒரு 40 உயிர் போனா கூட ஒரு மாசம் கழிச்சு தான் வெளியே வருவாரு. இந்த விஷயத்துக்கு வந்து அவர் என்னைக்கு வந்து இல்லன்னு வெளி உலகத்தை வந்து சொல்ல போறாரா இல்ல அறிக்கை வெளியிட போறாருன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. நம்ம ஹலோ தோலாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.